உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நான் பார்த்து கொண்டிருப்பது பங்குனி மாத ராசி பலன்கள் 2026 காலபுருஷ தத்துவம் நமக்கு 12 வீடுகளில் 12வது வீடாகவும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மீனராசி நேயர்களுக்கும் இந்த 2026 பங்குனி மாதம் குபேர யோகம் தரும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கணுமானால் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் வரும், ஆள் கொடுத்து வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற நேரம் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க முழுமையான வீடியோ பாருங்கள். அதாவது இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வருகிறது பார்க்குறோம். கருணை உள்ளம் கொண்ட மீனராசினியரே, ராசியில் சூரியனும் செவ்வாய் சனி புதனுடைய சேர்க்கை உள்ளதுங்க. வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் வரப்போகிறது. மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். சோதனைகள் முடிவிற்கு வர இருக்குதுங்க. தன்னம்பிக்கை தைரியம் கூடும். பலவிதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படும். விருப்பமும் கனவுகளும் நிறைவேறும். குடும்ப உறவுகள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்க இருக்குதுங்க. குடும்பத்தினுடன் நேரத்தை செலவிட்டு ஆனந்தமாக இருக்க போகிறீங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் பணவரவு இருக்கும். தடைப்பட்ட சொத்துக்கள் மீதான வாடகை மற்றும் குத்தகை பணம் கிடைக்க இருக்குதுங்க. சகோதர வழியில் நிலவிய கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஆதாயம் ஏற்பட இருக்குதுங்க. வீடு மாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம் என அவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப இடமாற்றம் ஏற்படலாம். தகவல் தொடர்பு மூலம் ஆதாயம் ஏற்பட இருக்குதுங்க. தொலைந்த கை மறதியாக வைத்த ஆவணங்கள் முக்கிய பொருட்கள் கிடைக்க இருக்குதுங்க. செய்தொழிலில் விருத்தியாகும். தொழில் நிமித்தமான வெளிநாட்டு பயணம் திருப்திகரமாக அமைய இருக்குதுங்க. சிலர் முன்னோர்கள் செய்த தொழிலை சீர்திருத்தி செய்ய இருக்கீங்க. ஜென்ம ராசியில் சனி என்பதால் மிகப்பெரிய முதலீட்டில் மிக குறிப்பாக சொந்த தொழில் செய்பவர்கள் தன்னுடைய சுயஜாதத்தை பரிசோதித்து அருகில் உள்ள தசாபுத்தி மற்றும் கோச்சார கிரகங்கள் சாதக பாதமாக அறிந்து தொழிலை நடத்தினால் சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் பங்குனி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தசாபுத்தி சரியாக இல்லாத போது தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு பதவியுடன் கூடிய இடமாற்றம் ஏற்பட இருக்குதுங்க. புதிய வேற்றுமத நண்பர்கள் நம்பிக்கை கிடைக்க இருக்கிறார்கள். குடும்பத்தினுடன் இருந்த விருந்து உபசரணங்கள் கேளிக்கை கலந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க. ஆடம்பர பொருட்கள் சேரும். சொத்துக்கள் சேர இருக்குதுங்க. மனக்கவலைகள் அகலும். உங்கள் ஆலோசனையை குடும்பத்துடன் ஏற்பார்கள். சிலர் உயில் எழுதலாம் அல்லது குடும்பத்தில் பாகப்பிரிவினை நடக்க இருக்குதுங்க. நிலுவையில் உள்ள வாடகை வருமானம், வரும் நோய் நொடிகள் நிவர்த்தியாக இருக்குதுங்க. இந்த காலகட்டம் சந்தான பாக்கியம், அதாவது குழந்தை பாக்கியம் உண்டாக இருக்குது காலகட்டம். ஒரு சிலர் வீடு மாற்றம், வேலை மாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம் செய்ய நேரும். மனைவி வழி சொத்தை உயில் மாற்றம் செய்வதில் மாமனாரிடம் இருந்த எதிர்ப்புகள் அகண்டு நீண்ட காலமாக தடைப்பட்ட அனைத்து மங்கள நிகழ்வுகளும் நடைபெற இருக்குதுங்க. பாக்கிய பலங்களும் புண்ணிய பலமும் கூட இருக்குதுங்க. குடும்ப தெய்வ முன்னோருடைய நல்ல ஆசை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க. தடைப்பட்ட திருமணம் நடக்கும். காதல் கலப்பு திருமணம் அதிகரிக்கும். முதல் திருமணத்தில் தோல்வி அடைந்தவர்களுக்கு 2ஆம் நேர திருமணத்திற்கு வரன் அமைந்து திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. 40 வயது கடந்தும் திருமணமாகாத பல ஆண்களும் பெண்களும் திருமணம் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த மாதம் பார்க்க இருக்கிறோம். குருமங்கள யோகம் தரும் இந்த மீனராசி என்பதற்கு பிடிக்க போகிறது. குபேர யோகமும் குருமங்கள யோகமும் மீனராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் செவ்வாய் 4ஆம் பார்வை உள்ளதுங்க. இதன் குருமங்கள யோகமாகும். குரு பகவானுடைய பயணமும் பார்வையும் உங்களுக்கு சாதமாக இருக்கிறது. கடந்த சில மாதங்களாக கஷ்டத்தில் தவித்த ராசினருக்கு பங்குனி மாதம் நிம்மதியும் சந்தோஷம் தரக்கூடிய மாதமாக நான் பார்க்க இருக்கிறோம் என்பது சிறிதும் கூட உங்களுக்கு சந்தேகம் வேண்டியதில்லை. மனக்கட்டுப்பாடு கூடும். கருத்து வேறுபாட்டில் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர இருக்கிறாங்க. உடல்நல கோளாறுகள் சீராக இருக்குதுங்க. இறை வழிபாட்டில் மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க. வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி கட்ட போறீங்க. புத்திர பாக்கியம் கிடைக்க இருக்குதுங்க. பிள்ளைகளால் நன்மை நடைபெற இருக்குதுங்க. சொத்துக்களின் வருமானம் உண்டு. தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிக்க போகிறீங்க. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாக இருக்குதுங்க. தொலைந்து போன கை மறதியாக வைத்த பொருட்கள் மற்றும் ஆவணங்கள் திரும்பவும் கிடைக்க இருக்குதுங்க. மருமகனால் ஏற்பட்ட மன உளைச்சல் தீர இருக்குதுங்க. வரவேண்டிய பணவரவும் வந்து சேர இருக்குதுங்க. பொருளாதாரம் 2026 பங்குனி மாதத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் இருக்க போகிறது. இந்த ஜென்மசனி காலத்தில் தூக்கத்தை தொலைத்தவர்களுக்கு இனி நிம்மதியான தூக்கம் வரும். இழந்த பணத்தை திரும்ப பெற போகிறீங்க. அசையும் அசையா சொத்து வாங்குவது, இருப்பது பராமரிப்பது போன்ற காரியங்களில் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். பணப்புழக்கம் சரளமாக இருக்க போகுதுங்க. பங்குச்சந்தை முதலீடுகளால் உபரி வருமானம் உண்டு. பண விஷயத்தில் நிலவிய கெட்ட பெயர்கள்
நீங்க போகிறது. எவ்வளவு வருமானம் வந்தாலும் வீண் விரைய செலவுகள் அதிகரிக்க வண்ணம் இருக்குதுங்க. விரயத்தை சுப செலவுகளாக, சொத்து நகைகளாக வாங்கவும், குடும்பத்திற்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்தவும் இந்த பயன்படுத்தினால் சிறப்பான வெற்றிகள் தேடி வர இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இப்போ இந்த 2026 பங்குனி மாதத்தில் உத்தியோகத்தில் பிடிக்க போகுது. வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியரிடம் இருந்த வேற்றுமையும் மறைய இருக்குதுங்க. ஊடகங்களில் பணிபுரிகளுக்கு தனித்திறமை வெளிப்படும். அரசு போட்டித் தேர்வு, அதாவது அரசு போட்டித் தேர்வு எழுதியவர்களுக்கு கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்க இருக்குதுங்க. வேலை பார்க்கும் இடத்தில் உடன் பணிபுரிகளின் கருத்து வேறுபாடுகள் நிலவும். சிலருக்கு வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் காரணமாக வேறு வேலை மாற நேரும், அல்லது உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது, சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்கும் நிலை இருக்கிறது. வேலையை தக்க வைக்க அடிமட்ட ஊழியர்களை இது பாதிக்காது. அரசு பணியாளருடைய உத்தியோகம் தொடர்பான வழக்குகளில் திருப்பம் ஏற்படுது. பெண்களுக்கு இந்த 2026 பங்குனி மாதத்தில் குபேரயோகம் தரும் பெண்களுக்கு எப்படி போகுது. சுய ஜாதக தோஷத்தால் கோச்சார கிரகங்காலம் தடைபட்ட திருமணம் உருவானாலும் பெரியனுடைய நல்ல ஆசைகளும் இனிதே நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். தன வரவு மகிழ்ச்சி தரும். முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க போகிறீங்க. முழு தைரியத்தையோடு வெற்றியை எட்டி பிடிக்க போகிறீங்க. புதிய அணிகலன்கள், அழகு ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ இருக்கீங்க. கணவனுக்கோ மனைவிக்கோ திடீர் அதிர்ஷ்டமாக தாத்தா பாட்டி வீட்டு சொத்து எல்லாம் உங்களுக்கு பெரும் பணம் போன்றவை கிடைக்க இருக்குதுங்க. லாட்டரி, பங்குச்சந்தை, புதையல், உயில் மூலம் ஆதாயம் கிடைக்கணும் இருக்குது. கவனம் தேவை. இந்த 2026 செவ்வாய் சனி சேர்க்கை. ஜென்ம ராசியில் உங்கள் சனியுடன் 2 மற்றும் 9க்கு அதிபதியான செவ்வாய் பங்குனி மாதம் 19, அதாவது 2/4/2026 அன்று இணையிருக்கின்றதான் இன்றைக்கி இருக்கிறார். பெரிய பரிவர்த்தனைகளை தவிர்க்கவும், குடும்பத்தினுடைய அவச்சொல்லுக்கு ஆளாக நேரங்க முக்கிய வழக்குகளை ஒத்தி வைக்கவும், பூர்வீகத்தை விட்டு தொழில் உத்தியோகத்திற்கு வெளியூர் சென்றவர்கள் நல்ல பொருளாதாரத்துடன் பூர்வீகத்தில் வந்து செட்டில் ஆகுவார்கள். சிலருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படலாம் என்பதால் வெளியூர் பயணங்கள் தவிர்க்கவும், பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக தேவை. அதீத வேலை பழுவினால் சோறு உண்டாக இருக்குதுங்க. யாருக்கும் பணத்தை கடனாகவோ கொடுக்கவோ வாங்கவோ வேண்டாம். கைவிட்டு போன சொத்துக்கள்லாம் வீடு தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. விட்ட பூர்வீக சொத்துக்களை திரும்ப வாங்க முயற்சிகள் செய்ய போகிறீங்க. அதாவது இந்த 2026 நட்சத்திர சார்ந்த பலன் பார்க்கும்பொழுது, முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 பங்குனி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக சொல்லலாம். உங்கள் உடல் உபாதைகளும் சற்று மருத்துவ செலவு செய்ய நேரிடுங்க. வீண் டென்ஷன்கள், வீண் கோபதங்களை தவிர்க்க வேண்டும். படிப்பில் சற்று அதிக ஆர்வம் உங்களுக்கு வர இருக்குதுங்க. இந்த வேலையை விட்டுவிட்டு அடுத்த வேலை போகலாமான்னு யோசிப்பவர்களும் வேண்டாம். இந்த காலம் அதுக்கு ஏற்ற காலம் அல்ல. ஏழரை சனியின் பிடிப்பில் இருக்கீங்க, ரொம்ப கவனமாக இருப்ப நல்லது. திருமண யோகம், பொன்பொருள் சேர்க்கை யோகம், புத்திரபாக்கிய யோகங்கள்லாம் உண்டாக இருக்குதுங்க. உத்திரட நட்சத்திரக்காரர்களுக்கு இதனால் வரைக்கும் நீங்கள் மன கஷ்டத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குது. உடல் உபாதைகள் எல்லாம் ஏற்பட்டு மனம் இருக்குது. இதெல்லாம் சரியாக ஆகுங்க இந்த காலகட்டம். 2026 உத்திரட நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு மேம்படும். கோபத்தை குறைத்து கொண்டு உங்கள் வேலையை நீங்கள் தெளிவாக செய்யுங்கள். உங்களுக்கான பலங்கள் கிடைக்க இருக்குதுங்க. தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் குறைய இருக்குதுங்க. திருமண யோகம் உண்டாக இருக்குதுங்க. நல்ல வரங்கள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடையப்படுங்க. புத்திரபாக்கியம் விழாவில் இந்த காலகட்டம் புத்திரபாக்கியம் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மீண்டும் மகள இருக்குதுங்க. இந்த 2026 ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். அரசியல் ரீதியாக உங்களுக்கு உங்களுடைய பெயரும் உங்களுடைய பேர் வாங்கி நிற்கிறதுங்க. உங்களுக்கான அங்கீகாரம் இதனால் வரை கிடைக்கவில்லை எங்கே இருந்த காலகட்டம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க. இதை போய் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிள்ளைகளால் பெருமை உண்டாக இருக்குதுங்க. நேர்களை இப்போ பரிகாரத்தை பொறுத்தவரையில் பார்க்கும்போது மீனராசி அன்பர்கள் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் பங்குனி உத்திர நாளில் நேற்று இளநீர் அபிஷேகம் செய்து குலதெய்வத்தை வழிபடவும் நல்லா இருக்குங்க. ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் பொறுமையாக மீனராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக வீடியோ கேட்டு பண்ணுறீங்க. அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நன்றி, வணக்கம்.